வணக்கம். ஆன்மா வளரட்டும், மலரட்டும். இல்லறத் துறவி கடமையிலிருந்து கடமையை முழுமையாக செய்து அவர்கள் இல்லறத்திலிருந்து வெளியேறும்போது அவர்கள் புனிதர்கள், போற்றப்படுவார்கள். ஆனால் கடமையை செய்யாமல் நம்ம பிறந்த அந்த இரத்த தொடர்பான கடமை செய்யாமல் தன் சிந்தனையாக தன்னுடைய சுயநிலைக்காக தன்னுடைய ஆன்மா நலத்துக்காக அவங்கள் பிரிந்து செல்வது அது நியாயமற்றது. யாராலும் இருந்தாலும் என்ன, குற்றம் குற்றமே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு நினைக்கிறார் நமது ஆதி தமிழர் நக்கீரர் சொல்லுவது போல, யாராக இருந்தாலும் என்ன, அது சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம். இப்போ இவர் ராமகிருஷ்ணா பரமாஷ்டர் இருந்தார். மனைவியோட இல்லற துறைவாக 2 பேரும் இணைந்து இருந்தார்கள், போற்றக்கூடியவர்கள். அதே மாதிரியா ராகவேந்திரர் அவர் மனைவி விட்டு பிரிந்து சென்று விடுகிறார் இந்த வரன்று. அது எது உண்மைன்னு தெரியல. ஆனால் செவி நிலையாக அறிந்த நிலை, அவங்க தன்னை மாய்த்துக் கொள்கிறார்கள். இவர் ஆவி அங்கே போய் இவர் அந்த ஆவியை சுத்தப்படுத்தினதாக சொல்கிறது. இருந்த போதிலும் ஒரு இறப்புக்கு காரணமாக இருந்திருக்கார்ல. அதே போல் தாய் தகப்பன் பாசத்தில் எவ்வளவு வயந்து இருக்கட்டுமே, அரசனாக இருக்கட்டும், தாய் தகப்பனுடைய பாசத்தில் வளரக்கூடிய குழந்தைய நாம் விட்டுட்டு செல்லும்போது அவங்களுடைய நிலை எவ்வளவு செல்வம் இருக்கட்டும், ஆனால் தகப்பனுடைய ஏக்கம் இருக்கும், தகப்பனுடைய ஒரு பரிவாசனை இருக்கும், ஒரு வாசனை ஏற்படும். அதை கடந்து செல்லும்போது அவர்கள் முழு துறவினுடைய நிலையில பெற்றிருக்க முடியாது, பெற முடியாது. கடமைகளுடைய நிலையில இருந்து செல்வதுதான் அவர்கள் இல்லற துறவினுடைய நிலை. ஆனால் இல்லற துறவி முழுமையானது, சுகமானது, அந்த ஒரு உயர்ந்த நிலை, பண்பான ஒரு பிரபஞ்ச ஐக்கியத்தினுடைய நிலை. அதை கடந்துதான் செல்ல வேண்டும். அதை முழுமையாக இருந்து கடந்து இருந்து கடமையை செய்து நாம் அதை செயல்படுத்துவோம்னால் இல்லற துறவிதான் சிறந்தவர்கள்.